ஆன்மீக பூமி தான். யார் வேண்டுமானாலும் சனாதன தர்மத்தை கூட எதிர்த்து பேசினால் கூட அவர்கள் ஆன்மீகம் பேசாமல் இனிமேல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது. ஒன்று, ஓட்டுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம், இதுவும் அதில் ஒரு யுக்தி தான். ஆக அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ரெண்டாவது, மூன்றாவது, இதே போல ஒரு சிறுபான்மையின மாநாடு, சிறுபான்மையின மக்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு எந்தாவது ஒரு பகுதியில் தமிழகத்தில் நடந்ததென்றால் அங்கே முதலமைச்சர் போய் தொடங்கி வைக்காமல் இருப்பாரா? முதலமைச்சர் போகவில்லை என்றால் உடனே எழுதப்படாத துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி போய் உடனே தொடங்கி வைப்பார் அவர்கள். ஆக சேகர்பாபுவை தவிர, சேகர்பாபு அவர் இந்த ஆன்மீகத்திற்காகவே பிறந்தவர். அதனால் அவர் திமுகவில் எங்கே இருந்து வந்தார், அதனால் அவர் அந்த ஆன்மீக உணர்வோடு இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். முதல்வருடைய பணி நிமித்தம் முதல்வருடைய அன்றாடம் இருக்கின்ற பல்வேறு திட்டமிட்ட பணிகள் தொடர்ச்சியாக இருந்தாலும் இந்த மாநாட்டிற்கென்று நேரத்தை ஒதுக்கி காணொலியிலே வந்ததை வரவேற்பதுதான் ஊடகங்களுடைய கடமை. இது முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற, அதேபோல் அரசு எடுக்கின்ற விழாவென்பதோடு இந்து சமய அறநிலையத்துறையும் சேர்ந்து எடுக்கின்ற விழா என்பதால் இந்த துறைக்கு அந்த கடமை இருக்கின்றது என்பதால் இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம்.